வணக்கம். இன்று நாம் மட்டுமல்ல மற்ற நாடுகளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்று புதுச்சேரியை சுற்றி நாம் பார்க்கின்றோம். ஏன்னால் பாரதிதாசன் தமிழ் தவமிருந்து தமிழும் தவமும் செய்த இடம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, கல்வியும் மருத்துவ சுற்றுலாவாகவும் இன்று திகழ்ந்து வருகிறது என்றால், உலக நாடுகளெல்லாம் திரும்பி பார்க்கிறது என்றால், அது பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இந்தியாவுடன் இணைந்த புதுச்சேரி ஒரு 5 பிராந்தியங்களாக இருந்தது. புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் என்ற 4 பிராந்தியங்களை உள்ளடக்கியது என்று நமக்கெல்லாம் தெரியும். அந்த வகையில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டைல்ஸ், கார், மோட்டார் சைக்கிள் என்று வரி குறைவாக இருக்க கண்ட காலகட்டத்தால் அங்கள் முதலீடு செய்தீர்கள். அங்கிருந்து வியாபாரத்தை நம் பகுதிக்கு பெருக்கிக் கொண்டார்கள் என்பதும் தெரியும். மார்க்கெட்டு வேல்யூ நமக்கு அதிலிருந்து தெரியும். அடுத்ததாக நாம் பார்த்து எடுத்துக்கொண்டால், தாவரியல் பாரதி பூங்கா என்று சொல்லக்கூடிய மறைமலை அடைகள் தாவரியல் பூங்கா 33 ஏக்கர் உள்ளது. சுமார் 200 ஆண்டுகள் பழமையானது. அதில் கிட்டத்தட்ட 1500 ஸ்பீஷீஸ் இருக்குங்க. அப்படி பார்க்கும்பொழுது அது நம்ம எஜுகேஷனையும் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதுலேயே நம்ம அங்கே நீங்கள் டவுன் போகணுன்னா அதுக்கு ஒரு பைக் இருக்குது. அதை நம்ம அதிலேருந்து நம்ம வாடகை எடுத்துகிட்டு போகலாம். பிரான்ச்சு காலத்திலே ரயில்வே மும்பை தானேவில் தொடங்கினாலும் 150 வருஷம் அதை செலிப்ரேட் பண்ணாலும் 1850 நமக்கு பிரெஞ்சுக்காரவங்க ரயில்வே போக்குவரத்தை அப்போ அந்த சரக்கு கப்பல்லையே அந்த கடல்லேருந்து எட்டு வரத்துக்கு அவங்க அப்போவே ஆரம்பித்தாங்க. எப்போங்க? 1850. அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 8 இயர்ஸாக ஒரு செப்பரேட்டாக இருந்துச்சு. அங்கே அரியங்குப்பம், அரிக்கன்மேடு என்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு துறைமுகம், ஹார்பர் இருந்தது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பழமையானது என்பது அறியும். அதோடு இல்லை, ஆரோவில் என்பது மிக முக்கியமான பகுதி. எல்லா நாட்டவரும் அங்கே இருக்கிறாங்க. அந்த நாட்டில் என்ன சிறப்புன்னா, 50க்கும் மேற்பட்ட நாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் குறைந்தாலும் கூட அங்கே கடல் நீந்துறது எப்படி, சூரிய குளியல் எப்படி, நடைபயணம் எப்படி, ரெஸ்பிரேட்டரி எப்படி, எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. நல்லா பேலஸு, ஸ்பிரிச்சுவலு, பொட்டானிக்கல் கார்டனு, ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ், ஸோ அதை சுற்றி சிவாலயங்கள்லாம் இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் தமிழும் அங்கே குறையவில்லை. திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட இரும்பை மகாலேஸ்வரர், திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் என்பது திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமும் நாம் அறிவோம். முன்பு சொன்னது போல் கல்வியும் சுற்றுலா அங்கு நிறைந்துள்ளது. ஆன்மீக சுற்றுலாவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர், திருக்காஞ்சி, காசி விஸ்வநாதர். மருத்துவ சுற்றுலாக நாம் எடுத்துக்கொண்டால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி. அப்பொழுது எம்எஸ்எம்டி மட்டும் இருந்தது. இன்று யூஜி வந்துள்ளது. எம்பிபிஎஸ் என்றால் திறமையாக இன்றைக்கு ஹைடெக்கில் வித்தவுட் எக்ஸ்பென்ஸில் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மெடிசினல் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் என்று கேட்டால் அது ஜிப்மர் என்பதை நாம் என்றளவும் மறுக்க முடியாத. நெக்ஸ்ட்டு அவங்க பாருங்கள், பிரெஞ்சுடைய பேரே வச்சுருக்காங்க சீட்டில். மரைன் வீதி, தூய்மா வீதி, செயின்ட் விழல் வீதி, செயின்ட் லாரன்ஸு அப்படின்ட்டு, கப்பித்தேவன் ரோடு அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்தது கர்சீப் வீதி, இப்படிலாம் அவங்களுடைய நேமே இன்னும் இருக்குது. அடுத்தது கோயில்களை பற்றி நம்ம சொன்னோம். ஆன்மீகம் மட்டுமல்ல, கல்வி, மருத்துவங்கிறத பற்றி சொன்னோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே உள்ள அந்த பீச் அரியன்குப்பம் சொன்னோம் இல்லைங்களா. அரியன்குப்பம் மட்டுமல்ல, இன்னும் அதை விட்டு பிரமட்டமான டவுன் வீதிகள் உள்ளது. கட்டடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழங்கால கட்டடம் மாதிரி வாயிறு கதவுகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜன்னலே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம என்ட்ரன்ஸ் கேட் அளவுக்கு நல்லா காற்றோட்டமாக உயரிய தூய்மையாக இருக்கும். அந்த நோ ட்ரைனேஜெலாம் டர்ட்டியாக இருக்காது. அது ஒரு ஆயு மண்டம் என்று 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. கம்பீரமாக நிற்கக்கூடிய போர் வீரருடைய நினைவு சின்னம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் இந்த இயர் ஆஃப் 1914 அது மட்டுமல்ல, சொர்க்க பூமியாக, இந்தியாவினுடைய கடற்கரை சொர்க்க பூமியாகவும் கப்பல்களுக்கு வழிகாட்டிய பழமையான கலங்கரை விளக்கமாகவும் இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரி ஒரு வரலாற்று சிறப்பு. காந்தியுடைய மண்டம் உள்ளது. மற்றும் நல்ல ஒரு அந்த சட்டசபை வளாகம் அந்த கடற்கரை ஓரத்திலே இருக்கிறது. நம்ம போனால் நம்ம அங்கே பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு எண்ணற்ற இலக்கியம், இலக்கணம், ஒரு வியாபார ஸ்தலமாக இருப்பதையும் பாரதியை கவர்ந்த புதுவையும் நம்ம அங்கே பார்க்குறோம். அவருடைய பிறந்த மண் என்பது மட்டுமல்ல, எந்த தெருவிலங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரத பெருமாள் கோயிலில் இன்னமும் ஒரு அருங்காட்சியகமாக இருந்தாங்க. பாரதியார் 13 ஆண்டுகள் பாரதியார் இருந்தார். பகவத்கீதை, பாரதியாரின் படைப்புகள் அங்கே அதிகமாக இருக்கிறது.
1908 பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு எல்லாம் நாம் தமிழில் படித்து தான் அதுவும் அங்கே நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் நம்மளுடைய இப்போ உங்களுக்கு புதுச்சேரியை பற்றி பல நிகழ்வுகள் அறிந்த மீண்டும் புதுப்பிப்போம்.